ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜை குறிப்புகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் கொடுக்குற ஒரு குறிப்பு வந்து உங்களுக்கு ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பூஜை அறை வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். பூஜை படம் வந்து தொடச்சி நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி தூசிங்க ஒற்றடையெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதனால் மாதத்தில் ஒரு தடவையாவது ஃபுல்லாக எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை ரூம் வச்சுக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா, சுவாமி படத்துக்கெலாம் வந்து ஈரம் இல்லாத இருக்கிற துணியில் தான் வந்து நான் இப்போ வந்து தொடச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈரம் இல்லாத துணியில் வந்து தொடச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அதில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வந்து நம்ம ஈரம் பண்ணி அப்படியே தொடச்சோன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலான கிளாத்தில் வந்து எப்போவுமே நம்ம பூஜை அறைக்குன்ட்டு தனியாக கிளாத் வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ரோஸ் வாட்டர் வச்சு தான் நான் வந்து துடைக்க போகிறேன். பாருங்கள், சுவாமி படம் துடைக்கிறதுக்கு தனியாக துணியும் கபோர்டெல்லாம் துடைக்கிறதுக்கு தனியாக துணியும் நான் வந்து வச்சுருக்கேன். அந்தமாரி எப்போவுமே தனித்தனியாக வச்சுருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரே துணி நம்ம வச்சுக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த துணியை வந்து லைட்டாக தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ரோஸ் வாட்டர் தான் நான் வந்து ஊற்றி வந்து இப்போ வந்து சுவாமி படத்தை வந்து நான் துடைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம துடைக்கும் பொழுது நம்மளோட பூஜை ரூமே ரொம்ப நறுமணமாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இப்போ நான் எல்லா படத்தையுமே ஃபஸ்ட்டு நார்மலான துணியில் வச்சு துடைச்சாச்சு. இப்போ வந்து ரோஸ் வாட்டர் வந்து நனைச்சி டிப் பண்ணி அதில் வந்து இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து நீட்டாக க்ளீனாக துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா படத்தையும் வந்து நம்ம துடைச்சி எடுத்துக்கணும். நம்ம இந்தமாரி பன்னீர் சேர்த்து துடைக்கிறதுனால நம்மளோட பூஜை ரூம் நறுமணமாகவும் தெய்வீகமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப வாசமாக இருக்கிற இடத்துல தான் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டையும் சரி நம்ம பூஜை ரூமையும் சரி ரொம்பவே நறுமணமாக வச்சுக்கணும், நல்லா வாசனையாக வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சுவாமி படம் எல்லாமே நான் வந்து தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த கபோர்டையும் வந்து நான் வந்து லைட்டாக வந்து பன்னீரை வச்சு நினச்சி தொடச்சிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது அங்கேயும் வந்து நல்லா வாசமாக நறுமணமாக இருக்கும். அப்புறம் இந்த மூளை முடுக்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் வந்து சுத்தமாக நம்ம வச்சுக்கணும். பூஜை ரூமில் கூட ஒரு சைடு கூட நம்ம வந்து தூசியோ ஒற்றடையோ இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ரொம்பவே நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே எல்லா படத்தையுமே நான் தொடச்சி நீட்டாக வந்து அழகாக வச்சுட்டேன். இப்போ சுவாமி படத்துக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் தான் வைக்கணும். மீதி எல்லாமே நான் வந்து அழகாக நீட்டாக தொடச்சி வச்சுட்டேன். இப்போ பார்க்கும்போது எவ்வளோ தெய்வீகமாக இருக்குது பார்த்திங்களா. அதே மாதிரி பூஜை பாத்திரம் வந்து வெள்ளிக்கிழமை தேய்க்கக்கூடாது. வியாழக்கிழமை முன்னாலே வந்து நம்ம தேய்ச்சி வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பு. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணுறத விட வியாழக்கிழமை தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம க்ளீனிங் ஒர்க்கை செய்யவே கூடாது. பூஜை பாத்திரம்லாம் வந்து நான் சொன்ன ஒரு டிப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டிப்ஸை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்பவே பளபளன்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பூஜை பாத்திரத்துக்கெலாம் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் விட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சளில் நான் வந்து கொஞ்சமாக ஜவ்வாது வந்து கலந்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம கலந்து செய்கிறதுனால நம்மளோட பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து சுவாமி படத்துக்கு வைக்கிறதும் பூஜை பாத்திரத்துக்கும் நம்ம வைப்போம். அது வந்து ரொம்பவே நறுமணமாகவும் தெய்வீகமாகவும் இருக்கும். இப்போ இது கூட வந்து நான் வந்து ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீரை வந்து கலந்து தான் வந்து சேர்த்து பண்ண போகிறேன். பூஜை பொருள் அனைத்துக்குமே உகந்தது பன்னீர், ஜவ்வாது. இதை வந்து நம்ம எல்லா விசேஷத்துக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே சிறந்தமான ஒன்று. நம்ம பன்னீரை வந்து கலந்து இப்போ வந்து நம்ம பூஜை பாத்திரத்துக்கெலாம் வச்சோன்னா அப்படியே வீடே கமகமான்னு இருக்கும். நம்ம பூஜை ரூமை கிராஸ் பண்ணி போனாலே ஒரே நறுமணமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஜவ்வாது பன்னீரெல்லாம் சேர்த்துக்கிறோம். ஏன்னா வாசம் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்வாள். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா
பூஜை பாத்திரத்துக்கும் வச்சாச்சு. இப்போ வந்து மகாலட்சுமி தாயார், அன்னலட்சுமி தாயார் இருக்காங்க பார்த்தீங்களா, அன்னலட்சுமி தாயார் கரண்டியில் வந்து எப்போவுமே 2 பருக்க பச்சை அரிசி வைக்கணும். அப்படியே வந்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பச்சை அரிசி கீழே வச்சு இப்படி தான் இவங்களை வந்து அமர்த்தணும். அவங்களோட கரண்டியில் 2 பருக்க அரிசியாவது நம்ம வைக்கணும். இந்தமாரி கரண்டி இல்லாத அன்னலட்சுமி தாயாரை நம்ம வந்து வச்சு வழிபடக்கூடாது. கிச்சன் ரூம் எப்போவுமே சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது நம்மளோட அந்த ஸ்டவ்வுக்கு வந்து கோலம் விட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. ரொம்பவே வந்து விசேஷமான ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உருளியில் நம்ம உருளி டிசைன் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதில் வந்து ரோஸ் வாட்டர் ஜவ்வாது 2மே கலந்து நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சுட்டு நம்ம நிலவாசலில் வைக்கும்போது அவ்வளவும் வந்து நம்மளுக்கு தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளுக்கு நிலவாசலில் தான் வந்து நம்மளோட குலதெய்வம் வந்து வாசம் செய்வாங்க தான் சொல்கிறதா ஐதீகம். அந்த நிலவாசல் வந்து எப்போயுமே வந்து வரவேற்கிற மாதிரி பார்க்கவே ரொம்ப பிரைட்டாகவும் பிரகாசமாகவும் வாசமாகவும் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து உருளி வந்து நம்ம வந்து வாசலில் வந்து வைக்கிறது. இந்தமாரி நம்ம வந்து டிசைன் பண்ணி வச்சாச்சு. வாசல் வந்து ரொம்பவே மங்களகரமாக இருக்கும், சுவாமியை நம்ம வந்து வரவேற்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவாமி படத்துக்குமே மஞ்சள் குங்குமம் விட்டு பூவெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விளக்கு தான் ஏற்ற போகிறோம். அதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நைவேத்தியமாக மாம்பழத்தை தான் வைக்கிறேன். எல்லாமே நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும். வச்சுட்டு நிலவாசலில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். அங்கே விளக்கு ஏற்றிட்டு தான் நம்ம பூஜை ரூமில் வந்து விளக்கு ஏற்றணும். ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கு ஏற்றிடுங்க. அதுக்கப்புறமா தான் வீட்டு உள்ளே வந்து ஏற்றணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான ஸ்லோகம் பதிகம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து போட்டு விட்டுக்கலாம். ரேடியோவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், போட்டு விட்டுட்டு நம்ம செஞ்சோன்னா இன்னமும் சிறப்பு. வீடு ஃபுல்லாக அந்த வந்து ஒளி வந்து நமக்கு கேட்கணும். சுவாமியோட ஸ்லோகமாக இருக்கட்டும், பதிகமாக இருக்கட்டும், 108 போற்றியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களோட விருப்பம். இப்போ வந்து நம்ம நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு வீட்டு உள்ளே வந்து நம்ம எல்லா விளக்கும் ஏற்றியாச்சு. இப்போ வந்து ஏற்றிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூபம், எல்லா சுவாமி படத்துகளுக்குமே வந்து நம்ம வந்து தூபம் காட்டணும். உங்களுக்கு பிடித்தமான வாசனையில் இப்போ நிறைய ஃப்ளவரில் வந்து ஊதுபத்திலாம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்துக்குமே வந்து நம்ம வந்து ஊதுபத்தி அதாவது தூபத்தை காட்டிடலாம். நிலவாசல்லேருந்து நம்ம காமிச்சு எடுத்துகிட்டு வர்றது இன்னமும் சிறப்பு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சுவாமி படத்துகளுக்குமே வந்து நம்ம வந்து தூபத்தை காமிச்சிட்ருக்கோம். அடுத்தது வந்து தீப ஆராதனை வந்து நம்ம காட்ட போகிறோம். தீப ஆராதனை தான் வந்து நம்ம சுவாமிக்கே வந்து ரொம்பவே பிடித்தமான ஒன்று. இப்போ இது வந்து பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிலவாசல்லேருந்து நம்ம அந்த ஆராதனை இருக்குது பார்த்திங்களா, நிலவாசல்லேருந்து நம்ம ஏற்றிட்டு வரணும். வெளியே வாசலில் வச்சு நம்ம மகாலட்சுமி தாயாரை வீட்டு உள்ளே அழைச்சிக்கிட்டே வரணும். அங்கேருந்து நம்ம கற்பூரத்தை ஏற்றி நிலவாசலுக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறமா மணி அடிச்சுக்கிட்டே நம்ம வீட்டு உள்ளே இருக்கிற பூஜை ரூமில் வந்து நம்ம காட்டணும். எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம காட்டி நம்ம வந்து ஆராதனை கண்ணில் வந்து ஊற்றி நம்ம மனசில் இருக்கிற நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, என்ன நம்ம வணங்குறோமோ அதெல்லாம் நின்று கை கூப்பி வணங்கி சுவாமியை நம்ம வந்து நல்லா வந்து வேண்டிக்கணும். இந்த மாதிரி முறையில் பண்ணுங்க. ரொம்பவே வந்து உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்லோகம் பதிக்கம் 108 போற்றி மகாலட்சுமி தாயாரோட ஸ்லோகத்தை தான் நான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போ என்னோடய பூஜை வந்து நிறைவடைஞ்சிருச்சு. நான் வந்து சுவாமி கும்பிட்டேன். ரொம்பவே மன நிம்மதியாக நிறைவாக இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா துளசி செடிக்கும் வந்து நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு இந்தமாரி உங்கள் வீட்டில் துளசி இருந்ததுன்னா இந்த மாதிரி வழிபடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பஞ்சபாத்திரத்தில் துளசி வச்சுக்கிறது ரொம்பவே
2 இலையாவது அதில் போடணும். வெறுமனா பஞ்சபாத்திரம் இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நெய்வேத்தியம் வந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நீங்கள் என்ன வேணாலும் உங்களால் முடியுதோ எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும்லாம் இல்லை. ஒரு கற்கண்டாவது வைக்கலாம். நான் வந்து மாம்பழத்தை வச்சுருக்கேன். அந்தமாதிரி நம்ம பூஜை ரூமில் என்ன நெய்வேத்தியம் வைக்கிறோமோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்றணும். ரொம்பவே விசேஷமான ஒன்று. நான் சொன்ன சின்ன சின்ன குறிப்புகள்லாம் உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.